மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு முதல் பாடம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த பாடத்துல 26 கேள்வியிலிருந்து இன்னைக்கு நடத்துறோம். பின்வரும் வினை கலவையை கொண்டு நிகழ்த்தப்படும் வினை. வினை கொடுத்தாங்க புக்கில் 35வது கேள்வி. x plus y plus z2 gives x y z2. இந்த வினை பின்வரும் வினை கலவையை கொண்டு நிகழ்த்துறாங்க. 4 வினை கலவை கொடுக்கிறார்கள். வேறு இது கட்டுப்படுத்தும் காரணியை காண்க அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்படுத்தும் காரணி. முதல்ல கட்டுப்படுத்தும் காரணினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கட்டுப்படுத்தும் காரணினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் வினைபடு பொருள்களை கொண்டு ஒரு வினையை நிகழ்த்தும் போது, வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் வினைபடு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஒரு வினை நிகழ்த்தும் போது வினைபடு பொருள்கள் முழுவதுமாக விளைபொருளாக மாறும். உதாரணமா பாருங்க, x plus y suppose gives xy. ஒரு மோல் xையும் ஒரு மோல் yயும் எடுத்துக்கொண்டா நமக்கு ஒரு மோல் xy உண்டாகும். முழுவதுமாக வினைபடு பொருள்கள் விளைபொருளாக மாறும். சரியா? அப்படி இல்லாம வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் அமையாத வினைபடு பொருள்களை கொண்டு ஒரு வினை நிகழ்த்தினா, வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் அமையாத வினைபடு பொருளை கொண்டு ஒரு வினையை நிகழ்த்தினால் உருவாகும் விளைபொருளின் அளவானது, விளைபொருளுடைய அளவானது எந்த வினைபடு பொருள் முழுவதுமாக வினை புரிகிறதோ அதை சார்ந்து இருக்கும். அதை சார்ந்திருக்கும். அதாவது சொல்ற வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் அமையாத வினைபடு பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு வினை நிகழ்த்தும் போது உருவாகின்ற விளைபொருளினுடைய அளவானது எந்த வினைபடு பொருள் முழுவதுமாக வினை புரிகிறதோ அதை சார்ந்து இருக்கும். உதாரணமா பாருங்க, இப்போ 1 மோல் எக்ஸையும் 2 மோல் ஒய்யும் எடுத்துக்கொண்டா சமன்பாடு பிரகாரம் 1 மோல் எக்ஸையும் நம்ம 2 மோல் ஒய் எடுத்துக்கொண்டா சமன்பாட்டு பிரகாரம் 1 மோல் எக்ஸ் 1 மோல் ஒய் வினைப்பட்டு தான் எக்ஸை உண்டாது. அதனால 1 மோல் எக்ஸ் 1 மோல் ஒய்யோடு தான் வினை புரியும். 1 மோல் ஒய் வினை புரியாம அப்படியே நின்றுடும். சரியா? இதுல எக்ஸ் மட்டும் முழுவதுமாக வினை புரியும். இதைதான் நம்ம கட்டுப்படுத்தும் காரணின்னு சொல்றோம். இது இந்த வினைபடு பொருளானது வினை தொடர்ந்து நிகழ்வதை கட்டுப்படுத்துகிறது. மட்டும் வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் அமையாத வினைபடு பொருளை கொண்டு ஒரு வினையை நிகழ்த்தும் போது உருவாகும் வினைப்பொருளினுடைய அளவானது எந்த வினைபடு பொருள் முழுவதும் வினை புரிகிறதோ அதை சார்ந்து இருக்கும். அந்த வினைபடு பொருள் தான் நம்ம கட்டுப்படுத்தும் காரணி. சரியா? இப்போ இந்த வினை பின்வரும் வினைக்கலவை கொண்டு நிகழ்த்தும். நல்ல பாருங்க, 200 எக்ஸனும் 200 ஒய்யனும் 50 Z2 மூலக்கூறு. ஓகே, சரி. இப்போ நல்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுக்கும். வினை புரிய அனுமதிக்கப்பட்ட 200 எக்ஸ் அணுக்க 200 ஒய் அணுக்க 50 Z2 மூலக்கூறுகள். இது 50 Z2 மூலக்கூறுகள். நல்லா கவனிக்கணும். வினை புரிய அனுமதிக்கப்பட்ட வினைப்படு பொருள்களின் அணுக்கள் அல்லது மூலக்கூறு அல்லது மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு பாருங்க. இது வினைப்படு பொருள்கள், வினை புரிய வினைப்படு பொருள்கள் எடுத்துக்கொண்ட அணுக்கள் மூலப்பொருள்கள் மோல்கள் எண்ணிக்கை. வினை புரிய அனுமதிக்கப்பட்ட வினைபடு பொருள்களின் மோல்களின் அல்லது அணுக்களின் மூலக்கூறு எண்ணிக்கை. எக்ஸ் ஒய் Z2. எக்ஸ் எவ்வளவு? 200. ஒய் எவ்வளவு? 200. Z2 50 மூலக்கூறு. சரி. இப்போ வினையின் போது
வினைப்பட்ட மோல்கள் அல்லது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எண்ணிக்கை. இது நாம் எடுத்துக்கொண்டது வினையின் போது வினைப்பட்ட அணுக்கள் அல்லது மோல்கள் அல்லது மூலக்கூறு எண்ணிக்கை. நல்லா கவனிங்க, இது வினைப்பட்ட. இது நம்ம எடுத்துக்கிறது ஆரம்பத்தில் வினைக்குறியின் போது ஸ்டார்ட். இது வினைக்குரிய, இது வினையின் போது வினைப்பட்ட. சொல்லுங்க, சமன்பாடு பிரகாரம் ஒரு எக்ஸ், ஒரு மோல் எக்ஸ், ஒரு மோல் ஒய், ஒரு ஜட்டோடு வினைப்பட்டு எக்ஸ் ஒய் ஜட்டு உண்டாது. அப்போ நல்ல எது குறைவா இருக்கு? 50 ஜட்டு தான். இதுதான் முழுவதுமாக வினைப்புரி இல்லையா? அப்போ 50 ஜட்டு 50 எக்ஸ் அணுக்களோட வினைபுரியும், 50 ஒய் அணுக்களோட வினைபுரியும். ஏன்னா ஒரு மோல் எக்ஸ் ஜட்டு ஒரு மோல் எக்ஸோடையும் ஒரு மோல் ஒய்யோட வினைபுரியும். 50னா 50 எக்ஸ் அணுக்கள் 50 ஒய் அணுக்கள். அப்போ எது இங்க கட்டுப்படுத்தும் காரணி எதுனா ஒன் மார்க். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, இங்கே எழுது. அடுத்த கேள்வி, ஒரு மோல் எக்ஸ் மோல்ல கொடுத்துருக்கான். ஒரு மோல் எக்ஸ் ஒய் எவ்வளவு? ஒரு மோல். இது 3 மோல். ஒரு மோல் எக்ஸ், ஒரு மோல் ஒய், 3 மோல் ஜட்டு. இது வினைக்குரிய அனுமதிக்கப்பட்ட வினைபடு பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை. சரி, இப்போ வினைப்பட்ட மோல் பாருங்க. சமன்பாட்டு பிரகாரம் ஒரு மோல் எக்ஸ், ஒரு மோல் ஒய், ஒரு மோல் ஜட்டு தான் வினைபுரியும். அப்போ ஒரு மோல் எக்ஸ் தான் வினைபுரியும். இதுதான் குறைவாக்கே. இது முழுவதுமாக வினைபுரியும். இதோட ஒரு மோல் ஒய்யோட, அதே போல ஒரு மோல் ஜட்டோட வினைபுரியும். அப்போ 2 மோல் ஜட்டு வினைபுரியாம அப்படியே இருந்துடும். சரியா? அப்போ இதை கட்டுப்படுத்தும் காரணினா எக்ஸ் ஒய் முழுவதுமாக வினைபுரியிற வினைபடு பொருள்கள் நம்ம கட்டுப்படுத்தும் காரணி சொல்றோம். மூணாவது நீங்க சொல்ற 50 அணுக்கள் எக்ஸ், 25 அணுக்கள் ஒய், ஜட்டு பாருங்க 50 மூலக்கூறு. சரியா? சரி, எது கட்டுப்படுத்தும் காரணி? எது முழுவதுமாக வினைபுரியும்? 25 அணுக்கள் தான் கம்மியா இருக்கு. இதுதான் முழுவதுமாக வினைபுரியும். அப்ப 25 அணு ஒய் 25 அணு எக்ஸோடையும் 25 மூலக்கூறு ஜட்டோடு வினைபுரியும். அப்ப இதுல கட்டுப்படுத்தும் காரணி ஒய். கரெக்ட். நெக்ஸ்ட், நாலாவது கவனிங்க. 2.5 மோல் எக்ஸ், 5 மோல் ஒய், 5 மோல் ஜட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மோல் எக்ஸ், ஒரு மோல் ஒய், ஒரு மோல் ஜட்டோட வினைபுரியும். அப்போ 2.5 மோல் தான் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. 2.5 மோல் எக்ஸ், அதே அளவு 2.5 மோல் ஒய்யோட வினைபுரியும். மீதி 2.5 வினைபுரியாம அப்படியே இருக்கும். 2.5 மோல் ஜட்டோட 2.5 மூலக்கூறு ஜட்டோட வினைபுரியும். அப்ப இதை கட்டுப்படுத்தும் காரணி எது? எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. ஈஸியா அடுத்த क्वेश्चन 21வது கேள்வி. இப்போ 21வது கேள்வி நல்லா கவனிக்கணும். STP நிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அடர்த்தி STP நிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அடர்த்தி 1.965 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் மோலார் நிறையை காணும். மோலார் நிறையை காணும். ஸோ முக்கியமான கொஸ்டின் நல்லா காணும். இப்போ STP நடந்து 273 கேள்வி. ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அடர்த்தி எவ்வளவு? 1.965 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 மீட்டர் கியூப் கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய எடை, 1 மீட்டர் கியூப் கனளவு கொண்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய எடை தான் எவ்வளவு? அப்போ வேணுமா 273 கேள்வி. ஒரு அட்மாஸ்பியர்ல 1 மீட்டர் கியூப் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் எடை நிறை
எவ்வளவு 1.965 கிலோகிராம் or 1965 கிராம். ஓகே சரி. இப்போ உங்களுக்கு தெரியும் 273 கெல்வி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு மோல், அதாவது மோலார் நிறை, ஒரு மோல் எந்த ஒரு வாயுவும் அடைத்துக் கொள்ளும் கனஅளவு, ஒரு மோல் வாயு கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வாயு அடைத்துக் கொள்ளும் கனஅளவு எவ்வளவு? அது கான்ஸ்டன்ட். ஒரு மோல் வாயு அடைத்துக் கொள்ளும் கனஅளவு எவ்வளவு? 22.4 லிட்டர். சரியா? சரி. இப்போ 1 லிட்டர்னா தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? 10⁻³ மீட்டர். அப்போ 22.4 into 10⁻³ மீட்டர் கியூப். அதாவது ஒரு மோல் வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயு அடைத்துக் கொள்ளும் கனஅளவு. சரி. இப்போ 1 மீட்டர் கார்பன் டை ஆக்சைடு, 1 மீட்டர் கியூப் கார்பன் டை ஆக்சைடு வாயு நிறை தெரிஞ்சு இல்லையா? அப்போ STP ல இந்த மீட்டர் கியூப் கனஅளவு கொண்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் நிறையை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் மோலார் நிறை, மோல். சரி. அப்போ இது வந்து 1 மீட்டர் கியூப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவுனா 22.4 into 10⁻³ மீட்டர் கியூப். STP இல் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் நிறை எவ்வளவு? 22.4 into 10⁻³ மீட்டர் கியூப் into எவ்வளவு? 1965 கிராம் divided by 1 மீட்டர். அப்ப கேன்சல் ஆயிடும். சிம்பிளிஃபை பண்ணினா 44.01 கிராம். சோ முக்கியமான क्वेश्चन. நெக்ஸ்ட் கவனிங்க. 22வது क्वेश्चन. உங்க புத்தகத்துல 40வது क्वेश्चन. போன கணக்கு வந்து 32வது கணக்கு புக்ல. அடுத்த क्वेश्चन நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்வு எது வருமோ அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். 22 புத்தகத்துல 40வது क्वेश्चन புக் क्वेश्चन. ஈத்தேனின் எரிதல் வினையின் முடிவில், ஈத்தேனுடைய எரிதல் வினையின் முடிவில் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை, இது ஈத்தேன் ஆகுமா, ஈத்தேனின் எரிதல் வினையில், எரிதல் வினையில் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேன், ஈத்தேன் ஃபார்முலா தெரியுமா? C2H6. ஈத்தேனின் மோல் எண்ணிக்கை கேட்கிறாங்க. ஈத்தேனின் மோல் எண்ணிக்கை நல்லா கவனிக்கணும். இப்போ ஈத்தேன் ஃபார்முலா என்ன? C2H6. எரிதல் வினை ஆக்சிஜனோட எரியுது, என்ன உண்டாகும்? கார்பன் டை ஆக்சைடு நீர். ஓகே, இதை சமன் செய்ய போறோம். கார்பன் 2 இருக்கு, 2 ஹைட்ரஜன் 4னா 3, ஆக்சிஜனோட 12 4 4 3 7க்கு என்ன வரும்? 7/2 போட்டோம்னா 7 வரும். இது சமன்பாடு இரண்டாவது பிரிவு. அப்ப 2 C2H6 plus 7 O2 is 4 CO2 plus 6 H2. சரி. இப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்போ சமன்பாட்டு பிரகாரம் 4 மோல் கார்பன் டை ஆக்சைடு, 4 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேன் எவ்வளவு தேவைப்படுது? எவ்வளவு மோல்? 2 மோல். 2 மோல் ஈத்தேன் தேவைப்படுது 4 மோலுக்கு. ஓகே, இப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு மோலார் நிறைகள் 44 பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு மோலார் நிறை என்ன? கார்பன் 12 12 ஆக்சிஜன் 16 32. அப்ப 44 கிராம், 44 கிராம் மோல் இன்வெர்ஸ் தான் மோலார் நிறை கார்பன் டை ஆக்சைடு தான் 1 மோல். ஓகே, அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எப்படி சொல்லலாம்? 1 மோல் சொல்லலாம். அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க எவ்வளவு வரும்? எவ்வளவு தேவை மோல் பாருங்க. 2 × 1/4 1/2, that is 0.5 மோல் ஈத்தேன்
தேவைப்படுகிறது. எவ்வளவு மோல் 0.5. 23வது क्वेश्चन புக் क्वेश्चन 34. புக்ல 34வது கேள்வி நம்ம போறது 23வது क्वेश्चन. எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது? எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது? ஒரு மோல் எத்தனால், எத்தனால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ, C2H5OH. ஓகே, ஒரு மோல் ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம் ஃபார்முலா HCOOH. ஒரு மோல் நீர். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மோல் எந்த மூலக்கூறிலும் அவகேட்ரோ ஒரு மோல் எந்த ஒரு சேர்மத்திலையும் அவகேட்ரோ எண்ணிக்கை மூலக்கூறுகள் எவ்வளவு மூலக்கூறு இருக்கும்? 6.023 × 10⁻23 மூலக்கூறு. இது புரியுதா? முதல்ல ஒரு மோல் சேர்மம். இப்போ ஒரு மூலக்கூறு எத்தனை எடுத்துக்கிறோம்? ஒரு மூலக்கூறு, ஒரு மோல் அவகேட்ரோ எண்ணிக்கை மூலக்கூறு. ஓகே, இப்போ ஒரு மூலக்கூறுல எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு? ஒரு ஆக்சிஜன் இல்லையா? அப்போ ஒரு மோல் எத்தனால 1 × 6.023 × 10⁻23 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். புரியுதா? அதாவது ஒரு மோல் எத்தில் ஆல்கஹால்ல அவகேட்ரோ எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு மூலக்கூறுல ஒரே ஒரு அணு தான் இருக்கு. கேட்கறது ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை தான். அப்ப இன்டு 1. சரி, ஒரு மோல் ஃபார்மிக் அமிலம் சொல்லுங்க. ஒரு மோல் ஃபார்மிக் அமிலத்துல அவகேட்ரோ எண்ணிக்கை ஃபார்மிக் அமிலத்தினுடைய மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு மூலக்கூறு ஃபார்மிக் அமிலத்துல 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு. சோ 2 இருக்கு. ஒரு மோல் வாட்டர்னா இதே போல அவகேட்ரோ எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்கும் ஒரு மோல் நீர்ல. சரியா? அப்புறம் ஒரு மூலக்கூறு நீர்ல ஒரு அணு ஆக்சிஜன். அப்ப எது அதிகபட்ச ஆக்சிஜனை கொண்டுள்ளது? ஃபார்மிக். ரைட். நெக்ஸ்ட் புக் क्वेश्चन 24, புக் क्वेश्चन 36. இது ஈஸிதான். ஒரு தனிம அணுவின் நிறை, நல்லா கவனிக்கணும், அணுவின் நிறை கொடுக்குறாங்க. தனிம அணுவின் நிறை 6.645 10⁻23 கிராம். ஒரு சிறிய அணுவின் நிறை தனிமத்தினுடைய அப்படின்னா 0.320 கிலோகிராம்ல அந்த தனிமத்தில் எத்தனை மோல் இருக்குமிக்கிறான்? கிலோகிராமில் உள்ள தனிமத்தின் மோல் எண்ணிக்கை கேட்கலாம். மோல் எண்ணிக்கை இப்போ இவ்வளவு கிலோகிராம் 0.320 கிலோகிராம்ல அந்த தனிமத்தினுடைய மோல் எண்ணிக்கை கேட்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு அணுவின் நிறை சொல்லியாச்சு. சரியா? அப்போ ஒரு தனிம அணுவின் நிறை. ஓகே, அப்படின்னா ஒரு மோல் தனிமத்தின் நிறை பத்தலாமா? ஒரு சிறிய அணு தெரிஞ்சிச்சு. ஒரு மோல் தனிமத்தின் நிறை பார்க்கலாம். அது பார்த்து ஒரு மோல் என்ன சொல்லுங்க? ஒரு மோல் தனிமத்தின் நிறை. நல்லா புரியா பாருங்க. ஒரு அணுவின் நிறை கொடுத்துட்டாங்க. ஒரு மோல் தனிமத்தின் நிறை. ஒரு மோல்னா அவகேட்ரோ எண்ணிக்கை அணுக்கள் நிறை. இப்போ ஒரு மோல் தனிமத்தில் வந்து அவகேட்ரோ எண்ணிக்கை அணுக்கள் இருக்கும். இப்போ ஒரு மோல் தனிமத்தின் நிறைனா 6.645 10⁻23 இந்த அவகேட்ரோ எண்ணிக்கை 6.023 10⁻23 இந்த பெருக்கினா உங்களுக்கு 40 வரும். சொல்லுங்க. அப்போ ஒரு மோல் தனிமத்தின் நிறை எவ்வளவு? 40 கிராம். அப்போ 40 கிராம்னா ஒரு மோல். புரியுதா? இது எவ்வளவு கிலோகிராம்? 0.320 கிலோ. 40 கிராம் தான் சார். 40 கிராம் தான் ஒரு மோல். அப்போ 0.320 கிலோகிராம். கிராம மாற்றணும். ஆயிரத்தி பிளேட்டா? அப்போ 320 கிராம் எத்தனை மோல்? 1 × 320/40. அப்போ எவ்வளவு? 8 மோல். எவ்வளவு? 8. ஓகே, தேங்க்யூ. இந்த அளவு நீங்க பார்த்தா முதல் பாடம் போதும்.